Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for tomorrow Nifty Bank Nifty. So market profile learning. Market profile is the base for this channel. So market profile base வச்சு தான் index analysis நம்ம வந்து post பண்றோம் along with that live trading sessionsல. So around 10:30 we are doing index plus stock analysis. So நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது ஸ்மார்ட் மணி செல்லிங் இன் இண்டெக்ஸ். ஸோ போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் எஸ்பெஷலி இன் பேங்க் நிஃப்டி பிகாஸ் ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப்டர் அதர் நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தட் ஸ்மார்ட் மணி செல்லிங் நம்ம வந்து நம்மளோட நேத்தோட டே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து நல்லாவே காமிச்சது நல்ல ஒரு எஃபெக்டிவான பையிங்னு. ஆனா ப்ரொஃபைலோட நம்ம நேத்தோட வீடியோலயும் நம்ம பார்த்திருப்போம் சோ இம்பார்ட்டன்டான ஒரு நிஃப்டியை பொறுத்தவரையும் லெவல் பாத்தீங்கன்னா 24,400. ஸோ இந்த லெவலை கீப் ஆன் ரெசிஸ்டன்ஸா வச்சிருக்காங்க. ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சதுலேருந்து அவங்க வந்து அந்த லெவலை கிராஸ் பண்ணல. தட்ஸ் ஹவு த ப்ரொஃபைல் வில் டிஃபரன்ஷியேட். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது, எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து மைனராக ஒரு மைனர் கன்சிடரேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு காட்டும் ப்ரொஃபைல் விச் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மல்டி டேஸ்க்காக கிரியேட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபார் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 24,400 வந்து நிஃப்டி சோ ஃபார் அக்செப்ட் பண்ணல விச் இஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நம்மளுக்கு ப்ரொஃபைல்ல பிரிச்சு காட்டுது. அண்ட் நேத்துக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம இதை நேத்துக்கும் பேசியிருப்போம். நேத்துக்கும் க்ளோசிங் பாத்தீங்கன்னா அங்க நடக்கல. ஸோ எக்ஸாக்டா கீழே வந்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே மார்க்கெட் வித் அ கிளியர் கான்செப்ட் ஆஃப் ஸ்மார்ட் மணி செல்லிங். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வில் கிவ் யூ அன் இன்சைட். நாளைக்கு என்ன நடக்குது, நடக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு இன்சைட்டை பியூட்டிஃபுல்லா வந்து உங்களுக்கு பிரிச்சு காட்டும். அது ஃபர்தரா நம்ம வந்து டெவலப் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லா அந்த லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு அது எவிடென்ட்டா தெரியும். ஸோ தட்ஸ் ஹவு டுடேஸ் எக்ஸாம்பிள் இன் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் 24,300 லெவல்ல ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ட்ரை மேல போனாலும் அவங்களால வந்து ஐபியோட எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணல. டவுன் சைட் வித் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இடமுமே நம்மளுக்கு செல்லிங்கை ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோசிங் அட் த பாட்டம் பார்த்தீங்கன்னா கிளியரான ஸ்மார்ட் மணி செல்லிங் ரைட் ஃப்ரம் 24,300 லெவல்ஸ்லேருந்து 23,900. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நேத்தோட வீடியோவா இருக்கட்டும், போன வாரத்திலேயே நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன் லெவல். இது நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த லெவல்ஸை கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். 23,000 23,900 இந்த லெவல்ல வந்து 23,900 ஜோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க நிஃப்டியை பொறுத்தவரையும். சோஃபார் இந்த லெவல் ரெஸ்பெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். வை பிகாஸ் இந்த லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் திரும்பவும் மேல வந்தாங்க. பட் இவங்களுக்கு இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிளியர் ரெசிஸ்டன்ஸ், கிளியர் சப்போர்ட். திரும்பவும் இந்த லெவலை ஒட்டி தான் வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 23,900 கிட்ட தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து என்னைக்குன்னா இந்த டே 4th of Novemberல ஒரு ஸ்டாப் பண்ணி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண ஒரு லெவல். தட் இஸ் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த 23,850 to 900 ஜோன் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜோன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதை நம்ம ப்ரியார் வீடியோஸ்லயும் நிறைய தடவை பார்த்துருக்கோம். திரும்பவும் மார்க்கெட் கீழே வராங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அது எக்ஸாக்டா இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து பிரிச்சு காட்டும். அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு செல்லிங்கான டேலையும் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து எங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாக்டா அந்த சப்போர்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவல்ல இருந்து மேல வராங்க. தட் இஸ் ஃப்ரம் கரண்ட் டே பிஓசில இருந்து மேல வராங்கன்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மல்டி டே ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய லெவல் பாத்தீங்கன்னா 24,300 as per intraday levels. இந்த இன்னியோட டே ஹை could be the first level of resistance. Crossing this level definitely பாத்தீங்கன்னா 24,400 which is almost பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் so far ரைட் ஃப்ரம் 6th of Novemberல இருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த லெவல்ல தாண்ட முடியல. ஸோ 24,400 அண்ட் 24,600 which is a POC rejection. ஸோ இந்த பிஓசிக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஃபால் பண்றாங்க. ஸோ 24,600 is the third level of resistance. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் டவுன் சைட் வராங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டுமே அவங்களுக்கு வந்து
செல்லிங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவல்ல இருந்து மேல வரும்போது the sellers will be sitting here. First 24,100 and 24,200 and top of it பாத்தீங்கன்னா again நம்ம பார்த்த மாதிரி 24,300 and 24,400. So இது எல்லாமே வந்து ஒரு selling கான and in spite of the selling single print வந்து ரொம்ப important. So இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் வராங்க. that is from current day POC இருந்து கீழே வராங்க அப்படின்னா intraday support, அதாவது 24,000 ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்றாங்களான்றத பார்க்கணும்ன்றத நேத்தோட வீடியோலயும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ 24,000 தாண்டின ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000, that is 23,900 zone, which is an important support zone for Nifty. ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க மார்க்கெட் அப்படின்னா important reference in Nifty பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 23,800, which is an untested single print. Very important level of single print, 23,800 and 23,600. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி. So far 23,900 ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிற வரை நிஃப்டியால இந்த லெவல்ஸ்க்கு வர முடியல. But 23,900 if at all it's broken, they will come to this level to take any kind of support. So இந்த லெவல்ல சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் ஆகுதான்றத we have to check. So far நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாளையோட டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் எப்படி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுறாங்களா இதே மாதிரி இல்ல திரும்பவும் இந்த இம்பார்ட்டன்ட் ஜோனை வந்து பிரேக் பண்றாங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். And before getting into bank nifty பாத்தீங்கன்னா Nifty private banks and Nifty PSU banks both are very clear. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து நம்ம பார்த்திருந்தோம். இன்னியோட டே பாத்தீங்கன்னா கிளியர் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ நேத்தே நம்ம வந்து லைவ் கால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பீபாக் வந்து ஒரு ரிஜெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னைக்கும் ஐபி எக்ஸ்டென்ஷன் அப்சைட் விடல. பிரைவேட் பேங்க்ஸ் ஆர் கிளியர் ஒரு செல்லிங் ஸ்மார்ட் மணி செல்லிங் இனிஷியேட் பண்ணி செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாட்டம் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. So just this POC is holding 24,960. So breaking this level again இது உங்களுக்கு வந்து கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த POC-ய ஹோல்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. So provided இந்த லெவல்ஸை வந்து நாளைக்கு நம்ம இம்பார்ட்டண்டா வாட்ச் பண்ணணும். So பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா again பேங்க் நிஃப்டி கிளியர் ஸ்மார்ட் மணி செல்லிங். So far பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே நம்ம நிறைய வாட்டி பேசின ஒரு இம்பார்ட்டன்டான லெவல்ஸ். So it's a very important லெவல்ஸ்லாம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டே. ஸோ திரும்ப பேங்க் நிஃப்டி இந்த லெவலுக்கு வரும்போது தட் இஸ் 52,600 ஜோன் வரும்போது கீழே தள்ளுறாங்க. திரும்பவும் 600 வரும்போது கீழே வருது. திரும்பவும் 600 வரும்போது கீழே வருது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பேங்க் நிஃப்டி ரைட் ஃப்ரம் 4th of October. ஸோ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் படி நம்மளுக்கு கிளியரான ஒரு எக்ஸஸ் ரீஜனும் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நேத்தோட வீடியோலயே பார்த்திருந்தோம். மார்க்கெட் கரெக்டா ஸ்டாப் ஆனதும் சரி, பிரைவேட் பேங்க்ஸோட பீபாக் ரிஜெக்ஷனும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு. ஸோ 52,000ன்ற லெவலை நேற்று ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த லெவலை பிரேக் பண்றாங்களா அப்படின்றது நேத்தோட வீடியோலயே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணோன்னு ரிஜெக்ஷன். ஸோ பெருசா வந்து அவங்க ஐபி எக்ஸ்டென்ஷன் அப்சைட் கொடுக்க முடியல. அண்ட் தே ஸ்ட்ரெயிட் அவே அந்த 52,000 லெவல் ஹோல்ட் ஆகல. அவங்க வந்து கிளியரா அதை வந்து செல்லிங் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் மணி செல்லிங் வித் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் அட் த பாட்டம். ஸோ பாட்டம் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த 51,400 அந்த ஜோனுக்கும் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அகெயின் இந்த டேவோட பிஓசிக்கும் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து வந்து இந்த பிஓசியில் ஒரு சப்போர்ட் ஃபைன் பண்ணாங்க. அகெயின் இந்த பிஓசி கிட்ட தான் இப்போ க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பிஓசிக்கு கீழே தான் நடந்திருக்கு. ஸோ ஃபார் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நல்ல எவிடென்ட்டா தெரியுது. அந்த ரிஜெக்ஷன் வந்து கண்டினியூஸா 2 days இந்த இடத்துல நடக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் லெவல் அந்த பீபாக் ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் திரும்ப விடாத ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 52,600 which is டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலை வந்து பேங்க் நிஃப்டி கிராஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. பட் இன்ட்ராடேல பொறுத்தவரையும் மார்க்கெட்க்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செல்லர்ஸ் வில் பி சிட்டிங் தேர். ஸோ இந்த இடம் ரிஜெக்ஷன்ஸா இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு. 51,600 and 51,800 as well. 52,000ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். நேத்து அந்த லெவல ஹோல்ட் பண்ணவங்க இன்னைக்கு ஹோல்ட் பண்ண முடியல. விச் இஸ் செல்லிங் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகுது. 52,000 and above this level 52,200 and 52,400. ஸோ 52,600ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்.
அது வந்து இப்போ வரையும் from 4th of October இருந்து market bank nifty அந்த லெவலை விடவே இல்லை. So which is a clear resistance zone is 52,600. So the important levels are 52,000, 52,400 and 52,600 on upside. So downside ல வராங்க அப்படின்னா provided இந்த இம்பார்ட்டன்டான லெவல் பார்த்தீங்கன்னா 51,400 zone அது நம்ம பார்த்திருந்தோம். அந்த important level is 51,200. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 51,200 levels அவங்க break பண்ணல. இதை நம்ம நேத்தோட வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 51,200 levels நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் இந்த லெவல் அவங்க பிரேக் பண்றாங்களா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஃபர்தரா இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க பேங்க் நிஃப்டி அப்படின்னா the next important level is 51,000 which is a psychological number. So அந்த 51,000 வந்து ரொம்ப ரொம்ப important and breaking this level definitely பாத்தீங்கன்னா 50,800. So many times இந்த இடத்துல வந்து அவங்க support find பண்ண ஒரு இடம் இருக்கு. So அதனால வந்து they could be the third level of support. So on upside and downside is very clear. So bank nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாலும் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாலும் கிளியரா அந்த ப்ரொஃபைல் பிரிச்சு காமிச்சுது. ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கிளியர் ஆகல, ரெசிஸ்டன்ஸ் கேரி ஆகுது, மல்டி டே ரெசிஸ்டன்ஸ் கேரி ஆகுது அப்படின்றத பிரிச்சு காமிச்சாங்க. that's how resistance work continuously. even ஒரு OTF வந்தாலுமே அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து இண்டெக்ஸ்க்கு இல்லை. ஸோ அதை எவிடென்ட்டா பார்த்தோம். எஸ்பெஷலி பிரைவேட் பேங்க்ஸும் நான் உங்களுக்கு சார்ட் காமிச்சேன். நாளையோட லைவ் செஷன்ல நம்ம எப்படி ப்ரொஃபைல் பில்ட் ஆகுதுன்றத வில் ஆல்சோ see. So thanks all for watching. நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for educational purpose. So kindly do your analysis before you take trade for trading. And if you really like this channel, இந்த மாதிரியான அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டினியூஸ் பேசிஸ் வீடியோஸ் போடுறதுக்கும் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ தட் இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஆல்.